ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோவில் யூனிட் 8ல் இருக்க தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கான பார்ட் 1 வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து இதில் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிலாபத் இயக்கம். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் வந்து இந்த ஜெனரல் டயர். ஓகேவா, இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றங்கள்லேருந்து அவருக்கு விடுவிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் வழங்கியிருக்காங்க. நம்மளோட இந்தியர்கள் எத்தனை ஆயிரம் பேரை சுட்டு கொண்டுட்டு அவர் இப்படி பரிசு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஆங்கிலேயர்கள் மீது எவ்வளோ கோவம் இருந்திருக்கும் நம்ம மக்களுக்கு யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, துருக்கியில் வந்து கலீஃபா அப்படிங்கிற பதவியில் இருக்கிறவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவமரியாதை செஞ்சு அவர்கிட்ட இருக்கிற அனைத்து அதிகாரங்களுமே வந்து பிடுங்கப்படுது. இதனால் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்த அந்த முஸ்லீம் மக்கள் வந்து தேசிய இயக்கத்தில் இன்னும் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்கிறாங்க. அந்த கலீஃபாவோட பதவியை மீட்கிறதுக்காக இந்த கிலாபத் இயக்கங்கிறது தொடங்கப்படுறது. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுகத் அலி அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து கிலாபத் நாள் அப்படின்னு கடைபிடிக்கிறாங்க. ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஈரோட்லையும் ஒரு மாநாடு நடந்திருக்கு. வாணியம்பாடி வந்து குறிப்பாக இந்த கிலாபத் இயக்கத்துக்கு முக்கியமான மையமாக இருந்திருக்கு. ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தில் குறிப்பாக ராஜாஜி, ஈவேரா, பெரியார் இவங்க எல்லாருமே வந்து முக்கிய பங்காற்றிருக்காங்க. முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகூப் ஹசன். இவரோட ராஜாஜி இணைந்து செயல்பட்டிருக்காரு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் முக்கிய அம்சமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளுக்கடை மறியல் அப்படிங்கிறது. அதே மாதிரி தஞ்சாவூரில் வந்து வரிகொடா இயக்கம் அப்படின்னு நடத்திருக்காங்க. சட்டமன்றங்கள், பள்ளிகள், நீதிமன்றங்கள் இது எல்லாத்தையும் வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க. விவசாயிகள் வரி கொடுக்க மறுக்கிறாங்க. இது எல்லாமே ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் நடந்தது. அந்நிய பொருட்கள் யூஸ் பண்ணுறதில்ல, வேலை நிறுத்தங்கள் நிறைய பண்ணுறாங்க தொழிலாளர்கள். இது எல்லாமே வந்து பல தேசிய தலைவர்கள் வழி நடத்தியிருக்காங்க. 1921 நவம்பரில் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா இவங்க எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. 1922 ஜனவரி 13 வந்து வேவ்ஸ் இளவரசரோட வருகை வந்து புறக்கணிக்கப்படுது. காவல்துறையோட அடக்குமுறையில் 2 கொல்லப்படுறாங்க. 1922 சௌரி சௌரா இதில் 22 காவலர்கள் வந்து கொல்லப்படுறதை தொடர்ந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது வந்து விலக்கி கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து சுயராஜ்ய கட்சியினர் மற்றும் நீதி கட்சியினர் இடையான போட்டி. இவங்க வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு 2 பிரிக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, மாற்றத்தை விரும்பாதவங்கிறவங்க சட்டமன்ற புறக்கணிப்பு தொடரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. விரும்புகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் வந்து நுழையணும், நம்ம தேர்தலில் ஜெயிச்சு அப்படின்னு சொல்லி அந்த தாட்டில் இருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி மற்றும் காந்தியத்தை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுவே வந்து கஸ்தூரி ரங்கர், MA அன்சாரி இவங்களோட சேர்ந்துக்கிட்டு ராஜாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த கருத்துக்கு வந்து காங்கிரஸுக்குள்ளேயே வந்து அந்த எதிர்ப்பு ஏற்படுது. அதில் தான் வந்து சித்தரஞ்சன் தாஸ், CR தாஸ் இருக்காருலே அவரும், மோதிலால் நேரு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒன்று உருவாக்கி இவங்க சட்டமன்றத்துக்குள்ள நுழையறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயராஜ்ய கட்சிக்கு யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசனா, சத்யமூர்த்தி இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியினர் தான் வந்து அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஜெயிக்கிறாங்க. இருந்தாலுமே காங்கிரஸோட கொள்கைக்கு இணங்கு ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுக்கிறாங்க. ஓகேவா, அப்போது அதுக்கு மாற என்ன பண்ணுறாங்கன்னா சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயன், P. சுப்பராயன் அவங்களுக்கு வந்து அமைச்சரவை அமைக்கப்படுது. 1930 வந்து இந்த சுயராஜ்ய கட்சியினர் வந்து தேர்தலில் போட்டி போடலை. அதனால் நீதி கட்சி ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. 1937 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைமன் குழுவை புறக்கணிக்கிறது. 1919 வந்து சட்டம் போடுறாங்க இல்லையா, அந்த சட்டத்தோட செயல்பாடுகளை வந்து பரிசீலனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு ஒன்று சர் ஜான் சைமன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் அமைக்கப்படுது. ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெள்ளையர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க, இந்தியர்களே இல்லை. ஸோ இந்தியர்கள் இருந்தால் தானே இந்தியர்களுக்கு அந்த இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். அதனால் இதில் இந்தியர்களே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால் இந்த சைமன் குழுவை வந்து எல்லாரும் அகேன்ஸ்டாக இருக்காங்க. சைமனே திரும்பி போ அப்படின்னு முழக்கங்கள் எழுப்பப்படுது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது சத்யமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தலைமையில் எழுப்பப்படுது. ஓகேவா, 1929 பிப்ரவரி 18 வந்து சைமன் குழு சென்னைக்கு வருது. ஸோ எதிராக கருப்பு கொடி காட்டுறாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. ஜேம்ஸ் நீல்னு ஒருத்தர், அவர் என்னன்னா மദ്രാஸ் துப்பாக்கி ஏந்தி காலப்படையை சேர்ந்த ஒரு ஆங்கிலேயர். ஓகேவா, இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக 1857 கான்பூர் படுகொலை அப்படிங்கிற சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு நினச்ச இந்த ஜேம்ஸ் நீல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியர்களை வந்து கொல்றாரு, ரொம்ப கொடூரமாகவும் நடந்துக்கிறாரு. இதனால் இந்திய வீரர் ஒருவர் இந்த ஜேம்ஸ் நீலை வந்து கொன்றுறாரு. இதுக்காக இந்த ஜேம்ஸ் நீல் அவருக்காக சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க.
இது வந்து இந்தியர்களோட உணர்வுக்கு வந்து ஒரு அவமரியாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல போராட்டங்கள் வந்து நடந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு ஃபைனலாக அப்படின்னா 1937 ராஜாஜியோட தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சப்போ இந்த சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் சட்ட மறுப்பு இயக்கம். 1927 வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட சென்னை மாநாடு நடந்திருக்கு. அதில் சுதந்திரம் தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் வேண்டும், பூரண சுயராஜ்யம்னா முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. 1930 ஜனவரி 26 ராவி நதி கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றியிருக்காரு. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். காந்தியடிகள் வச்ச கோரிக்கையை வைஸ்ராய் ஏற்றுக்காததுனால காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, தண்டி யாத்திரை தொடங்கி அங்கே போய் உப்பு சட்டத்தை மீறி அந்த உப்பு கையில் அழுறாரு. ஸோ அதே வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவரோட தலைமையில் திருச்சியிலேருந்து கிளம்பி வேதாரண்யத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்க. ஒரு 1000 பேர் வந்து கலந்துக்க முன் வருவாங்க. ஆனால் அதில் ஒரு 100 தொண்டர்களை கூட்டிட்டு 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் வேதாரண்யத்தை போய் சென்றடைந்து இந்த குழு போயிருக்காங்க. ஸோ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் அப்படின்னு இந்த புரட்சிக்காகவே குறிப்பாக கவிஞர் ராமலிங்கனார் வந்து இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே வந்து மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. 12 தொண்டர்கள் வந்து உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளி இருந்திருக்காங்க. அதுக்காக ராஜாஜி கைது செய்யப்படுறாரு. அவரோட கூட கைது செய்யப்பட்டவங்க இவங்க எல்லாருமே. இதில் இந்த ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைன் கட்டின லேடி. ஓகேவா, இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஃபைன் கட்டின பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் என்னென்னலாம் நடந்துச்சு இன்னும் எல்லா மாவட்டத்திலையும் அப்படின்னு பார்க்குறப்போ சென்னைக்கு பக்கத்தில் உதயவனம் அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்க தலைமையில் சத்தியாகிரிகள் ஒரு முகாமை போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க. ஸோ கைது செய்யப்பட்டதுனால கடையடைப்பு நடக்குது. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் வந்து காவல்துறையோட மோதல் நடக்குது. இந்த மோதலில் 3 பேர் இருக்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் செய்த தொண்டர்களும் கைது செய்யப்படுறாங்க. நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சாங்க இல்லையா, அவங்களும் கைது செய்யப்படுறாங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ஓகேவா. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட பாஷ்யம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டையோட உச்சியில் ஏறி தேசிய கொடியை ஏற்றினார். நெக்ஸ்ட் திருப்பூர் குமரன். 1932 ஜனவரி 11 வந்து திருப்பூரில் வந்து கொடிகளை கையில் ஏந்திட்டு எல்லாருமே நாட்டுப்பற்று பாடலாம் பாடிட்டு ஊர்வலமாக போயிருக்காங்க. ஆனால் காவல்துறையால் இவங்க அதிக அளவு தாக்கப்படுறாங்க. இதில் திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற OKSR குமாரசாமி இவர் வந்து கையில் கொடியை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால தான் இவர் கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லி புகழ்றான். முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1937 தேர்தலில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிச்சு. ஸோ இந்த காங்கிரஸ் கட்சியோட வெற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ராஜாஜி தலைமையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமையுது. மது விலக்கை வந்து இவர் முழுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேலத்தில் ஃபஸ்ட்டு அறிமுகம் செய்து வைக்கிறாரு. இதனால் ஏற்படுற வருவாய் இழப்பை ஈடு செய்யறதுக்கு விற்பனை வரி அப்படிங்கிறது ஒன்று அறிமுகப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களை பயன்படுத்துறதுனால கோவம் கொண்டு காங்கிரஸ் அமைச்சரவை வந்து ராஜினாமா செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். பள்ளிகளில் வந்து கட்டாயமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்க. இது வந்து ராஜாஜி செஞ்ச ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாக இருந்திருக்கு. ஓகேவா. இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெரியார் வந்து பரப்புரையெல்லாம் மேற்கொள்கிறாரு. ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு வந்து சேலத்தில் ஒன்று நடத்திருக்காங்க. தாளமுத்து மற்றும் நடராஜன் அப்படின்னு 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் வந்து சிறையிலேயே இறந்து போகிறாங்க. திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஊர்வலம் வந்து ஒன்று போகுது. 1200 போராட்டக்காரர்கள் பெரியார் உட்பட கைது செய்யப்படுறாங்க. காங்கிரஸ் அரசு இதனால் பதவி விலகுது. அதனால் சென்னை மாகாண ஆளுநர் வந்து ஹிந்தி கட்டாய பாடம் அப்படிங்கிறத நீக்கிட்டாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 ஆகஸ்ட் 8 வந்து வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் வந்து செய் அல்லது செத்துமடி அப்படின்னு ஒரு முழக்கத்தை விடுறாரு. அப்போ ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே இரவில் கைது செய்யப்படுறாங்க. அப்போ ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் தலைவர்களோட பேர் பட்டியலாம் வச்சுட்டு யார் வராங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே போலீஸ் வச்சு அப்படியே அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ காமராஜர் வந்து பம்பாயிலேருந்து திரும்பி வந்துட்டு இருந்த சமயத்தில் இவங்க கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க இந்த மாதிரி பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரக்கோணத்துலேயே வந்து இறங்கிட்டாரு. அதுக்கப்புறமா போயிட்டு மக்களை திரட்டுற பணியில் ஈடுபட்டிருக்காரு. தீராத மக்கள் இயக்கம். பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாடிக் மில் மற்றும் சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார டிராம் போக்குவரத்து இந்த இடங்கள் எல்லாமே தொழிலாளர் போராட்டங்கள் பெருமளவு நடந்திருக்கு. நிறைய ஆண்களும் பெண்களும் வந்து இந்திய தேசிய ராணுவம் INA சேர்ந்திருக்காங்க. ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதுசாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சியும் இந்தியாவுக்கு விடுதலைக்கு வழிகொடுச்சு. ஸோ ஆனால் இதில் ஒரு நடந்த சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்
யூனிட் 8ல் இருக்க டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் நல்லா வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா படிங்க.